ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை மாஸ் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் சூடான உடனே எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் வெங்காய தண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க. நல்லா வதங்கி வரட்டு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ கரம் மசாலா அரை ஸ்பூன், மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க. நல்லா வதங்கின உடனே தக்காளி அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க. நல்லா வதங்கிருச்சு. மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். டொமேட்டோ கெச்சப் அரை ஸ்பூன் எடுத்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க. நல்லா வதங்கின உடனே முட்டையை உடைச்சிருக்கோம்ல அதையும் அதோடு சேர்த்துருங்க. நல்லா சேர்த்து கிண்டிக்கிறேங்க. நல்லா கிளறி விடுங்க. இப்படி அடி பிடிக்காமல் நல்லா கிண்டி நல்லா வேகட்டும். முட்டை வெந்து நல்லா அந்த பதத்துக்கு வரணும். நல்லா ட்ரை ஆகி பொழு பொழுண்டு வர அளவுக்கு வச்சுக்கிடுங்க. ஃபைனலாக கொத்தமல்லி அதோடு இறக்கிடுங்க. அவ்வளோதான், முட்டை மாஸ் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு சாப்பிடலாம், குப்புசுக்கு சாப்பிடலாம். டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குது. நான் குப்புசுக்கு தான் எடுத்துக்கிட்டேன். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்.